வணக்கம் நேயர்களே, இன்று நாம் பேசப்போகும் டாபிக் பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவமும் உடல் பருமனும். இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது இந்த உலகத்தையே ஒரு கேள்விக்குறியாக்கிட்டு வருது. உடல் பருமன் நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளும் மேலை நாடுகள்லேயும் உடல் பருமன் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. உடல் பருமனுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உடல் பருமனுடைய அதிகமாக உடல் பருமன் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் நம்முடைய வாழ்க்கை முறை தான். இன்று நாம் வாழ்க்கை முறையில் எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது, உணவு முறைகள் எப்படி இருக்கிறது, நாம் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேருந்து இந்த உடல் பருமனானது எப்படி அதிகமானது, அதை எப்படி குறைக்கலாம், அதாவது இயற்கை மருத்துவத்தின் முறையாக வாழ்க்கை முறைகளை எப்படி மாற்றி சிகிச்சை முறையாக உடல் பருமனை எப்படி குறைப்பது என்பதை பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம். ஸோ வாழ்க்கை முறை மாற்றம்தான் உடல் பருமனை குறைப்பதற்கு ஒரு முக்கிய வழி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முதல்லே சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய உடல் பருமனுக்கு முக்கிய காரணம் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி மெயினாக ஓவர் ஈட்டிங், செடென்ட்ரி வே ஆஃப் லைஃப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெரிடிட்ரி, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. நம்மளுடைய உடல் பருமன் உடல் பருமனுக்கான காரணம் பல இருக்குது. ஃபஸ்ட்டு ஓவர் ஈட்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு வயிறுக்கு இவ்வளோ தான் தேவை, நம்ம சாப்பிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் நமக்கு வரும். அந்த சிக்னல் போது நம்மளுடைய உணவு உட்கொள்ளுதல் கண்டிப்பாக நிறுத்தணும். அது இல்லாமல் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறோங்கிறதே ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம எல்லா உணவுகளும் கலந்துருக்கணும். நம்ம எடுத்துக்கொள்ளதில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், மைக்ரோநியூட்ரியன்ஸ், அது ஃபைபர், நார்ச்சத்து, புரதச்சத்து எல்லாமே கலந்துருக்கணும். எல்லாமே கலந்து இருந்தால் தான் நம்மளுடைய உணவு சரியாக ஜீரணமாகும், நம்முடைய உடல் பருமன் சரியான நிலையில் இருக்கும். வெறும் ஃபேட் மட்டும் எடுத்துட்டாலோ அல்லது வெறும் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டாலோ முழுமையான சத்துக்கள் உடலுக்கு கிடைப்பது இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம உடல் பருமன் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா செடென்ட்ரி வே ஆஃப் லைஃப். நம்ம அதிகமாக மூணு நேரமும், அதாவது 3 times கரெக்டாக சாப்பிட்றோம். மார்னிங், ஈவினிங், நைட், ஆஃப்டர்நூன், அப்புறம் 11 o'clock, 3 o'clock, 5 o'clock, இப்படி நம்ம அதிகப்படியான உணவுகளை எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்கான வேலை செய்கிறோமா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இது குறைவாகவே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிகமாக உட்காந்தே வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால் சாப்பிட்ட உணவானது செரித்து அந்த உணர்வு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு யூட்டிலைஸ் ஆக வேணும், அதாவது பயன்படுத்தப்படணும் அந்த சக்தி. அதை பயன்படுத்தாமல் அந்த உடல்லையே போய் பார்த்திங்கன்னா கிளைக்கோஜனாக ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி உடலில் தேங்கி விடுகிறது. இதனால் உடல் பருமன் அதிகமாகிறது. அதனால் நம்மளுடைய வேலைகள் குறைவாக இருக்கும்போது நாம் கொழுப்பு சத்துள்ள உணவுகளையும் கார்போஹைட்ரேட் வகையுள்ள உணவுகளையும் குறைத்து கொள்வது நல்லது. நீர் ஆகாரங்கள், காய்கறிகள், கீரைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இது மூலமாக அந்த உடல் பருமன், அதாவது செடென்ட்ரி வே ஆஃப் லைஃப்பில் இருக்கிற உடல் பருமனை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெரிடிட்ரி, அதாவது பரம்பரையாக வரக்கூடியது. அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா அது குழந்தைங்களுக்கு உடல் பருமனாக வர்றதுக்கான காரணங்களும் இருக்குது. அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கவங்க சின்னதுலேருந்தே லைஃப் ஸ்டைல் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த உடல் பருமன்லேருந்து நம்ம கண்டிப்பாக விடுபட்டு விடலாம். சரி, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இயற்கை மருத்துவத்தில் உடல் பருமனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இயற்கை மருத்துவத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, உடலில் இருக்க அதிகப்படியான கொழுப்புகளை குறைக்கணும். அடுத்தது ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஃபுட் இன்டேக், அந்த கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டியை கொண்டு வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட் இன்டேக்கை குறைக்கணும். அதாவது கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி கொண்டு வரதுனால ஃபுட் இன்டேக்கை கண்டிப்பாக குறைக்கலாம். அடுத்தது ஆக்டிவ்னஸ், நம்ம சேமிக்கப்பட்ட கொழுப்பானது நம்ம எடுத்து யூட்டிலைஸ் ஆகணும். அடுத்தது ஹெரிடிட்ரி சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி ஒபேசிட்டிக்கும் கண்டிப்பாக கொழுப்பு குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. சரி, இப்போது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம உணவு முறை மாற்றம் தான் இதுலேயும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி டெய்லி யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன் இந்த மாதிரியும் நம்ம
செய்கிறது மூலமாக அந்த கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி நமக்கு கண்டிப்பாக வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் இன்டேக்கை வந்து எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கிறோம், அதில் உள்ள கலோரிஸ் என்ன, அதில் இருக்க கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கான எல்லாத்துக்கும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதில் இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு நாலேஜில் இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வந்து லோ கலோரி டயட்டாக கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது நார்ச்சத்துள்ள உணவுகள் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கணுன்னா நம்ம உணவு வந்து முழுமையாக ஜீரணமாகி வெளியேற்றப்படுது, குடலில் தேங்குவதில்லை. அதனால் கண்டிப்பாக இந்த அப்டமினல் பெல்லி ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம தவிர்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா செடன்ட்ரி வே ஆஃப் லைஃப், அது மூலமாக வர இந்த ஒபேசிட்டி, அது என்ன பண்ணோம் அப்படின்னா மார்னிங் ஈவினிங் யோகாசனாஸ் வந்து மிக மிக அவசியம். அது மட்டும் இல்லாமல் வாக்கிங்லேயே பார்த்தோன்னா ஒரு குறுகிய இடத்துல ஒரு வட்டத்துக்குள்ளே திரும்ப திரும்ப நடக்கிறத விட லாங் வாக்கிங், அதாவது டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக நம்ம நடக்கணும். அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே நடக்கிறத விட லாங் வாக்கிங் நடக்கும்போது அந்த உடலில் சேமிக்கப்பட்ட கிளைக்கோஜன் அல்லது ஃபேட் அது வந்து எடுத்து உடல்லேருந்து எடுத்து ரத்தத்தில் வந்து அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி பார்த்திங்கன்னா நமக்கு எனர்ஜியாக யூட்டிலைஸ் ஆகுது. இதனால் கண்டிப்பாக உடல் பருமன் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம், அதாவது மன அழுத்தம். இப்போ தனிமையாக இருக்கும்போதோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம மன அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா அதனாலேயே உடல் பருமன் அதிகமாகுது. மன அழுத்தம் ஏற்படும்போது அந்த டைம் கில்லிங், அதாவது நேரத்தை கொள்வதற்காக டைம் பாஸ் பண்ணுறதுக்காக நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வது, நொறுக்கு தீனி சாப்பிட்டுட்டே இருக்கிறது, இதெல்லாம் என்னென்னா எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். நம்ம சாப்பிட்றோடைய தன்மையை வந்து அதிகமாக்கி கொள்றதுனால நமக்கு தேவைக்கு அதிகமான சத்துக்கள், அதாவது எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து நம்ம உடம்புல டெபாசிட் ஆகுது. அதனால் உடல் பருமன் அதிகமாகுது. அதை எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம விடுதலை ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பாக யோகா, பிராணாயாமா அண்ட் மெடிடேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு முன்னாடி இயற்கை மருத்துவரை அன்னைக்கு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த நேரம். ஸ்ட்ரெஸ் எதனால் வருது, அந்த மன அழுத்தம் எதனாலது, எதை சம்மந்தப்பட்டது, குடும்பம் சார்ந்ததா தொழில் சார்ந்ததா அப்படிங்கிறத பார்த்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பயிற்சிகள் சிகிச்சை முறைகள்லாம் எடுத்துகிட்டா கண்டிப்பாக உடல் பருமனை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய முறைகள் இருக்குது. யோகாசனா அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எக்ஸசைஸ், அது மட்டும் இல்லாமல் மசாஜ், நீராவி குளியல், அதாவது ஸ்டீம் பாத், இதெல்லாம் தேவையில்லாத தண்ணீர் மற்றும் கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இயற்கை மருத்துவ முறை ஒரு சிறந்த வழியாக இருக்கும். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம்.